தாக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய கலையை கையாண்டதாலே தான் வித்தக கவிஞர் என்ற பெயரை பெற்ற வித்தக கவிஞர் அவர்கள் இதோ நம்முடைய இயக்கத்தின் பாவலர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டு மேடையிலே இங்கே வாழ்த்துரை வழங்க வருகை தருகிறார்கள். வருக கவிஞரே, வாழ்த்துரை தருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த மிகப்பெரிய உணர்வு பூர்வமான ஒரு ஆசிரியர் மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாநில தலைவர் மதிப்புக்குரிய மேப்பா நடராசன் ஐயா அவர்களே, விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கின்ற மதிப்புக்குரிய மாநில பொருளாளர் முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய அஸ்திவாரமாகவும் ஏறக்குறைய இந்த விழாவினுடைய கதாநாயகராகவும் இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பாவலர் கா மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, பள்ளி கல்வியினுடைய இயக்குனர் திருமிகு இரா கண்ணன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் ஆசிரியர் திரு சிவசண்முகம் அவர்களே, நூலினை வெளியிட்டும் பெற்றும் உங்களுடைய இதயத்தில் இடம் பிடித்து இந்த மேடையிலிருந்து இப்போது சென்றிருக்கின்ற அருமை சகோதரி மாண்புமிகு கவிஞர் கனிமொழி எம்பி அவர்களே மற்றும் வரவிருக்கின்ற அமைச்சர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு தாய் கூட ஒரு குழந்தையை 300 நாள் தான் தன்னுடைய கருவறையிலே தாங்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டு கணக்கில் ஒரு குழந்தையை தன்னுடைய இதய கருவறையிலே தாங்கி ஆளாக்குகின்ற பொறுப்பை தங்களுடைய உயிர் துடிப்பாக கருதி கொண்டிருக்கிற இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய ஆசிரியர் பணிக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த மேடையில் இவ்வளவு ஒரு பிரவாகமாக அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களின் முன்னால் நின்று ஒரு உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாவலர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு ஆசிரியரினுடைய மகன். எங்கள் அம்மா பேர் கே சரஸ்வதி. அவங்க கோவையில் குப்பகோணாம்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று என்னுடைய திரையுலக இலக்கிய உலக பயணத்திற்கு ஒரு முதுகெலும்பாகவே இருந்து என்னோட சென்னையில் இருக்காங்க. அப்படி ஒரு ஆசிரியரால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் அப்படிங்கிற ரீதியில் நான் உங்களுக்கும் மகன் மாதிரி தான். எனவே என்னுடைய தாய் தந்தை பெற்றோருக்கு ஒப்பான உங்களை பற்றி என்னுடைய பார்வையில் நான் கருத்தரித்த ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 1000 வள்ளுவர்க்கு ஈடான ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இனமே, நீங்கள் இல்லை என்றால் இந்த மண் நீரின்றி வளம் காய்ந்த பாலை வனமே. ஒரு அன்னை தெரசாவையும் ஒரு அப்துல் கலாமையும் உருவாக்குகிறது ஒரு தொடக்கப்பள்ளி. ஒரு தொடக்கப்பள்ளி என்பதுதான் ஒரு சதைப்பிண்டம் மனிதனாக ஆரம்பிக்கும் ஆரம்ப புள்ளி. அறிவை புகட்டுவதால் நீங்கள் ஆசிரியர், உமக்கு முன் யாம் எல்லோருமே ஆம் சிறியர். இதுதான் ஓடம், இதுதான் பட்டம் என உங்களால் அறிவூட்டப்பட்ட ஒருவன்தான் நாளை உலக வரைபடத்தையே உருவாக்கப் போகிறவன். 1 2 2 4 என உங்களால் செவிமெடுக்கப்பட்டவன்தான் ஒரு நாள் பூமி பந்தின் பொருளாதார மேதை. ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடு என ஓரெழுத்தாய் எழுத்து கூட்டி உம்மை போன்ற ஆசிரியரிடம் பயின்ற ஒருவர்தான் இன்று தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே திருத்தும் முதலமைச்சர். உங்களால் உருவாகின்றனர் எத்தனையோ ஞானி, ஆனால் நீங்களோ ஏற்றிவிட்டும் ஏறி வராமல் நின்றே உயரும் ஏணி. பிரபஞ்சத்தில் பெரியது விண்ணா மண்ணா, பிரபஞ்சத்தில் பெரியது விண்ணா மண்ணா, இரண்டுமில்லை எமக்கு
ஆரம்ப பள்ளியில் நீர் புகட்டுகின்ற ஆனா வண்ணா, நீங்கள் தாய்க்கு ஈடான இனம், உமை தாழ்ந்து வணங்குகிறது எம் மனம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாகவே ஐயா அவர்களுடைய புத்தகத்தை முழுமையாக படித்தபோது ஒரு அற்புதமான ஒரு முத்தாரம் மிக்க ஒரு மாலையினை ஒரு பெட்டகத்தில் போட்டு கொண்டு வந்து கையிலே கொடுத்து, இதில் உங்களுக்கு பிடித்த முத்து எது என்று கேட்டால் அதை திணறி போவார்கள். அது அத்தனையுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை தான் அந்த முத்தை கேட்பவனுடைய மனோநிலையில், முத்தை பெறுபவனுடைய மனோநிலையில் இருக்கும். அப்படித்தான் அவருடைய புத்தகத்தை படித்த போது எனக்கு அப்படி ஒரு மனோநிலை தான் ஏற்பட்டது. அவருடைய இத்தனை ஆண்டுகால ஆசிரியர் பணி, அரசியல் சார்ந்த பணி, இவைகளில் தொகுத்த அந்த அனுபவ முத்துக்களை கோர்த்தெடுத்த அந்த புத்தகம் நிச்சயமாக ஒரு பெரிய கால பொக்கிஷமாக ஆசிரியர் சமூகத்தால் மட்டுமல்ல இலக்கிய சமூகத்தாலும் அங்கீகரிக்கப்படும் என்பது என்னுடைய உறுதியான ஒரு எண்ணம். பொதுவாகவே எனக்கு ஆசிரியர்கள் மேலே எனக்கு ரொம்ப அதீதமான ஒரு மரியாதையும் மதிப்பும் உள்ள ஒரு மாணவன். இன்றளவும் நான் இன்றைக்கும் எந்த பேட்டியில் போனாலும் என்னுடைய திரையுலக ஆசானாக இருக்கின்ற திரு கே பாக்கியராஜ் அவர்களை நினைவு கூறாமல் நான் எந்த பேட்டியிலும் நான் நிறைவு செய்தே இல்லை. ஏன்னா அந்த நம்மை கொண்டு வந்து உருவாக்குகிற ஒரு ஆசிரியருக்கு நாம் கொடுக்கின்ற அதிகபட்ச குறைந்தபட்ச மரியாதையும் அதுதான். அதை என்னைக்கும் விட்டுறவே கூடாது. ஒரு மாணவன் அவன் எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு தாண்டி சென்று கொண்டே இருந்தாலும் தன்னை உருவாக்குகிற ஆசிரியனுடைய பெயரை ஒரு மாணவன் எவ்வளவு உச்சத்திற்கு போகும்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாகவே நான் அதை பின்பற்றி வருகிறேன். ஏன்னா அதாவது பொதுவாக நான் பள்ளி நாட்களில் படிக்கும்போது ஆரம்ப கட்டங்களெல்லாம் இந்த கடைசி பெஞ்சு மாணவன் தான். இந்த முன் பெஞ்சு மாணவன் மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிடையாது. நல்லா படிக்காத பசங்கள்லாம் கடைசி பெஞ்சில் போட்டுருவாங்கல்ல, அது மாதிரி என்னையும் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சு இந்த முட்டிக்கு மேலே முட்டி போட்டு வைக்கிறது, அப்புறம் பெஞ்சு மேலே நிற்க வைக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான சில தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த நாட்கள். ஆன போதிலும் இன்றைக்கி இந்த மேடை, இந்த இடத்துல இன்னும் இவ்வளோ பெருமக்கள் மத்தியில் நின்று பேசுகிற ஒரு வாய்ப்பு இது எல்லாம் கிடைத்தது. ஏன்னா நான் நல்லா படித்தனா படிக்கலையாங்கிறது அல்ல பிரச்சனை. ஆசிரியர்கள் மீது நான் உண்மையாகவே மரியாதை வைத்திருந்தேன் என்ற ஒரு உண்மை இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் மாணவ சமூகத்தையும் கல்லூரி நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் போய் பார்க்கும்போது அந்த அந்த மரியாதை மதிக்கின்ற தன்மை என்பது கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் சற்று குறைந்ததைப் போலவே எனக்கு அங்கே படுகிறது. இன்றைக்கி மரியாதை, ஆசிரியர் மீது ஒரு மாணவன் எப்படி மரியாதை செலுத்துகிறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது ஒரு நகைச்சுவை துணுக்கு மாதிரி கூட ஆயிடுது. ஒரு வகுப்பறை இருந்தது. அங்கே ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு திறந்த வெளி மைதானம் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஏதோ பக்கத்தில் இருக்கிற பேக்கரியிலேருந்து ரொட்டிகள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 4-5 நாய் சேர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது. இவர் பாடம் நடத்துகிறாரு, நாய் குறைக்குது. சத்தத்தில் பாடம் நடத்த முடியல. அவர் பாடம் நடத்துகிறாரு, நாய் குறைக்குது, நடத்த முடியல. இப்போ ஒரு மாணவன் வந்துச்சான். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தது, நிறுத்திருச்சு. சார் அதை நிறுத்திருச்சு, நீங்கள் ஆரம்பிங்கண்ணா. மதித்தல் என்பது அவனுக்கு அவ்வளவாகத்தான் தெரிகிறது. ஒரு ஆசிரியர் வகுப்பில் கேட்டுட்டு இருந்தார், ஏன்னா நீங்கள் நம்மலாம் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போவோமா அப்படின்னு. அப்போ ஒரு மாணவன் வந்துட்டு சொன்னான், சார் நான் நரகத்துக்கு தான் சார் போகணும் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். இல்லை சார், நீங்களும் கண்டிப்பாக எங்களை வாட்டுறதால் நரகத்துக்கு தான் வருவீங்க. அங்கே உங்களை எண்ணெய் சட்டியில் ஓட்டு எப்படி வறுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் நான் நரகத்தான் சார் போவேன்னா. அந்த மாதிரி ஒரு மதித்தல் தன்மை என்பது சற்று குறைவாகவே இன்றைக்கு மாணவ சமூகத்தில் தென்படுவதாகவே நான் உணர்றேன். ஆனால் உண்மையில் ஆசிரியரை மதித்தல் என்பது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயங்கிறதுக்கு நான் சமீபமாக ஒரு பத்திரிகையில் படித்த செய்தி படித்த போது மிகவும் வியந்து போனேன். அடடா, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியனை இவ்வளவு மதித்த காரணத்தினால்தான் இவ்வளவு உயரத்திற்கு போயிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு அந்த துணுக்கில் தெரிய வந்தது. பொதுவாக துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் ஷேக் முகமது அலி அப்படிங்கிறது அவருடைய பெயர். இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியல் எடுத்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. தங்கத்தாலான ஒரு அரண்மனையில் வாழக்கூடிய ஒரே மன்னர் அப்படிங்கிற ஒரு பெருமை துபாய் மன்னருக்கு இருக்கிறது. ஏன்னா அங்கிருந்து தான் எத்தனையோ அமெரிக்கா உட்பட அத்தனை நாடுகளும் எண்ணெயை அங்கிருந்து தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறதுனால அவர் தங்க அரண்மனை. அந்த நாட்டுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அந்த நாட்டுக்கு எந்த நாட்டினுடைய அதிபர் வந்தாலும் மன்னர் சென்று நேரடியாக வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒரு புரோட்டோக்கால் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு அதிபர் வந்தாங்கன்னா நம்முடைய அதிபர் போய் வரவேற்பார், அது நம்முடைய முறை. ஆனால் அவங்க நாட்டில் அப்படி இல்லை. ஆன போதிலும் இந்தியாவிலிருந்து ஒரு அதிபர் துபாய்க்கு சென்ற போது எதற்கும் எவ்வளவு பெரிய ராஜாங்கத்திலிருந்து வந்த பிரதிநிதிக்கும் அந்த மரியாதையை தராத துபாய் மன்னர் முகமது அலி முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஒரு அதிபர் சென்றபோது அவரே விமான நிலையத்திற்கு விமானத்தின் அருகே மாலை அணிவித்து அவரை வரவேற்று கூட்டி வந்தார், ஒரு 8 ஆண்டு காலங்களுக்கு முன்னால். இது ஏன் என்று உலகமே அந்த இடத்துல பத்திரிகையாளர்களாக வியந்து போய், ஏங்க இவருக்கு மட்டும் இப்படி ஒரு மரியாதை, இந்தியாவிலிருந்து வந்த ஒரு அதிபர், எல்லாம் அமெரிக்காவிலேருந்துலாம் வந்திருக்காங்க, நீங்கள் நேரில் போய் வரவேற்றதில்லை, ஆனால் இவருக்கு மட்டும் ஏங்க ஒரு பெரிய இந்தியாவிலேருந்து வந்த அதிபர் என்பதாலா, இந்தியாவின் மீது உங்களுக்கு ஏதாவது அவ்வளவு பக்தியா அப்படின்னு கேட்டபோது துபாய் மன்னர் சொன்ன பதில் என்னென்னா, நான் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு அதிபர் என்பதற்காகவோ
ஒரு காலகட்டத்தில் இந்தியா வல்லரசாகிவிடும் அப்படிங்கிறதால ஒரு அதிபரை நாம் இப்போதே அவரிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ நான் அந்த விமான நிலையத்தில் சென்று அந்த அதிபரை வரவேற்கவில்லை. அப்போ வந்த அதிபரின் பெயர் இந்தியாவுடைய ஜனாதிபதி KR நாராயணன் அவர்கள். அவர் தான் போயிருந்தார் துபாய்க்கு. அப்போ துபாய் மன்னர் நேரில் போய் வரவேற்று வந்தார். நான் ஏன் விமான நிலையத்துக்கே போய் அந்த அதிபரை வரவேற்றேன் என்றால், அவரிடம் நான் தொடக்கப்பள்ளியில் ஒரு மாணவனாக பயின்றேன். அவர் என்னுடைய ஆசிரியர். ஒரு மாணவன் எந்த உலகத்தின் உச்சாணி கொம்பில் விற்றிருந்தாலும் ஒரு ஆசிரியனுக்கு அவன் தலைவணங்கி ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறான்.